கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம ஜெபவேளை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் ஜெபவேளை நிகழ்ச்சியிலே யோபுவின் ஜெபம், பிரேயர் ஆஃப் ஜோப். யோபு ஒரு நீதிமான், உத்தமன், நல்ல வசதி படைத்த ஒரு சீமான். அவன் ஜெபம் பண்ணும்போது எவ்விதமாக ஜெபிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். யோபு 7வது அதிகாரம் 20-21 வசனங்கள். மண்ணுயிரை காப்பவரே, பாவ செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? I have sinned. What shall I do unto you? நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு லக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்வேன். விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மண்ணுயிரை காப்பவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். இந்த பூமியிலே எண்ணிலடங்கா ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுமக்கள் முதற்கொண்டு, ஆகாயத்து பறவைகள் முதற்கொண்டு, கடல்வாழ் ஜந்துக்கள் முதற்கொண்டு எத்தனையோ ஜீவராசிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணும்போது, மண்ணுயிரை காப்பவரே, மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து ஜீவராசிகளினுடைய உயிரை காப்பவரே என்று சொல்லி, பாவ செய்தேனானால் நான் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த யோபுவை போல நம்மை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? எந்த அளவுக்கு தாழ்த்தி ஜெபித்திருக்கிறார் என்று பாருங்கள். அதே யோபு 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவர் அவனோட வழக்காட சித்தமாய் இருந்தால் 1000ல் 1க்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. ஒன்றுக்கு கூட அவனாலே உத்தரவு சொல்ல முடியாது. அத்தனை பெரியவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். மனுஷர்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்திலே பாவிகளாக இருக்கிறார்கள்.
நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. யோபு அந்நாட்களிலே தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவரே நீதிபரர். மனுஷர்கள் யாவரும் பொய்யரும் மாயான மனுஷர்களாக இருக்கின்றார்கள். பாவம் செய்யாதவன் இல்லையே, எல்லோருமே பாவிகள். அவர் அவனோட வழக்காட சித்தமாய் இருந்தால், மனிதனோட அவர் வழக்காடுவாரா என்றால் 1000 ஒன்றுக்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. 1000 கேள்விகள் பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து கேள்வி கேட்டால் ஒன்றுக்கு கூட நம்மாலே ஆன்சர் பண்ணவே முடியாது. அவ்வளவு மாபெரும் குற்றவாளிகளாக நாம் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறோம். யோபு 10வது அதிகாரம் 2வது வசனம், நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். தேவன் யோபுவை அதிகமாக நேசித்தார். என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். ஆனால் யோபு என்ன சொல்லுகிறார்? நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனைகள், எனக்குள்ள எல்லாமே பறிபோய் விட்டதே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனார்கள், என்னுடைய மனைவி மாத்திரம் இப்பொழுது இருக்கிறாள், எனக்கு கொடுத்த சொத்து பத்து எல்லாமே போய்விட்டது, இதையெல்லாம் நினைத்து எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார் தேவனை நோக்கி. யோபுவுக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தார்கள். நல்ல சிநேகிதர் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சிநேகிதர்களை போலதான் அவர்களும் காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள். யோபு 12வது அதிகாரம் 4வது வசனம், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். 3 சிநேகிதரும் யோபுவை பரியாசம் பண்ணினார்கள். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை யோபின் மீதே சுமத்தினார்கள். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவங்க என்னை நிந்திக்கிறாங்க, ஆனால் நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். அதில் அவர் ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதில் அவர் யோபு சோர்ந்து போகவே இல்லை. எவ்வளவுதான் அவர்கள் நிந்தித்தாலும் அவருடைய அந்த உத்தமத்தை அவர் விட்டுவிடாது இருந்தார். இக்காலகட்டத்திலே நமக்கும் பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் பல வகையிலே வருகிறது. பிசாசுடைய தொல்லைகள் வருகிறது. யோபுவுக்கு வந்ததை போல வருகிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விதமான பாடுகள் வருகிறது. யோபு தன்னுடைய உத்தமத்திலே எப்படி உறுதியாக இருந்தாரோ அதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த சிநேகிதர்களால் அவர் நிந்திக்கப்பட்டும் தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று தேவ சமூகத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து வேண்டுதல் செய்தார். ஒரு நண்பர் வருகிறார். இரண்டாவதாக தேமானியனாகிய எலிப்பாஸ் என்று சொல்லக்கூடிய நண்பர் வருகிறார். யோபு 15வது அதிகாரம் 4வது வசனம், நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். You do away with fear and hinder devotion before God. தேவ பக்தியை எப்பொழுது யோபு வீண் என்று சொன்னார்? தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் தான் யோபு.
ஆனா இவர் என்ன சொல்றாரு, எலிப்பாசு, நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். தேவனை நோக்கி ஜெபமே பண்றதில்ல. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை இந்த யோபினுடைய சிநேகிதர் இந்த எலிப்பாஸ் சொன்னார். தொடர்ந்து சொல்றாரு. யோபு 15வது அதிகாரம் 6வது வசனம், நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. நான் சொல்லல, உன் வாயே உன்னை தீர்ப்பு சொல்லுகிறது என்று யோபு மேல குற்றத்தை சுமத்துகிறார். உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது என்று வேற சொல்றார். யோபு உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. எவ்வளவோ நன்மைகளை செய்தவர் தான் யோபு. கைமாறு கருதாமல் உதவி செய்தவர். அப்படிப்பட்ட அந்த யோபுவை பார்த்து யோபினுடைய சிநேகிதர் எலிப்பாஸ் சொல்றாரு, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது. இன்றைக்கு நீதிமான்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அநேகரை நாம் கேள்விப்படுகிறோம். நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. இதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது, போராட்டம் வருகிறது என்று சரமாரி குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. அந்த விதமாக இந்த குற்றச்சாட்டுகளை இந்த தேமானியனாகிய எலிப்பாஸ் யோபுவுக்கு விரோதமாக சொன்னார். அடுத்த ஒரு நபர் வர்றார். நாகமாத்தியனாகிய சோப்பார் வருகிறார். அவரும் யோபுடைய சிநேகிதர் தான். யோபு 11வது அதிகாரம் 4வது வசனம், என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரமானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஏன் அப்படி சொன்னாதான் என்னவா? உண்மையே என்று தானே சொல்லி ஆக வேண்டும். நான் அவருடைய பார்வையிலே சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லப்படாதா? இவர் சொல்றாரு, என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரமானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். நாம் பாவிகள் தான். அதே நேரத்தில் சரியாக இருக்கும்போது சரியாக இருக்கிறேன் என்று தானே நாம் சொல்ல முடியும். யோபு சரியாக இருக்கார். பிறனுடைய பொருளை அவர் இச்சிக்கவில்லை. அதனாலே அவர் வாய் சுத்தத்தில் இருந்தார். பார்வைக்கும் துப்புரமான ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அதான் ஒருவேளை அவர் சொல்லியிருக்க கூடும், துப்புரமானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். மேலும் சொல்றாரு யோபு 11:12, புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. புத்தி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறார். காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் காட்டு கழுதைக்கு ஒப்பாக அங்கே பேசுகிறார். பெரு நெஞ்ச உள்ளவனாய் இருக்கிறான். யோபு பெரு நெஞ்ச உள்ளவனா இல்லையே. எவ்வளவாக தன்னை முழுவதுமாக தாழ்த்தினவன். வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவாங்களாம். யோபு ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய சரீரம் முழுவதுமாக பயங்கரமான கொப்புளங்கள், அப்படியே ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து பெரு நெஞ்சு உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஜாடை மாடையாக சிநேகிதர்கள் தாக்குகிறார்கள். எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் அந்த யோபுவுக்கு இந்த வார்த்தைகள் கேட்கும்போது. அதனால தான் யோபு சொல்றாரு, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். இதுக்கு நிறைய வைத்தியர்கள் இருக்கிறாங்க. பணத்திற்காக வைத்தியம் செய்வார்கள். ஒரு நோயாளி குணமாக வேண்டும் என்று வைத்தியம் செய்ய மாட்டார்கள். தம்மை நம்பி வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு ஏற்ற மருந்துகளை கொடுத்து அவர்களை குணமாக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். பணத்திலே குறியாக இருப்பார்கள். இங்கே யோபுவினுடைய சிநேகிதர்கள் உடைய வார்த்தைகள் யோபுவுக்கு காயத்தை ஆற்றக்கூடிய மருந்தாக இல்லை, மேற்கொண்டும் வேதனை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அவருடைய வார்த்தைகள்.
அந்த விதமாக வார்த்தைகளினாலே யோபுவை அங்கே தாக்கினார்கள். இன்னொருவர் இருக்கிறார், சூரியனாகிய பில்தாத். யோபு 8வது அதிகாரம் 13வது வசனம், தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரின் நம்பிக்கை அழிந்து போகும். இதை யோபுகிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வார்த்தையை சொல்றார், தேவனை மறக்கிற எல்லாருடைய வழியும் அப்படியே இருக்குமா? யோபு மறந்தாரா? தேவனை மறக்கவில்லையே. எல்லாருடைய வழியும் அப்படியே இருக்கும், மாயக்காரனுடைய நம்பிக்கை அழிந்து போகும் என்று சொல்கிறார். ஒரு மாயக்காரனுக்கு ஒப்பிட்டு அங்கே யோபுவை பார்த்து சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் யோபுவை தைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். யோபு 8 அதிகாரம் 14-15 வசனங்கள், அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். யோபுடைய வீடு ஜெபத்தோடு கட்டப்பட்ட வீடு. 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். அவ்வப்போது அவர்களை விருந்துக்கு அழைப்பித்து தவறு செய்திருப்பார்கள் என்று சொல்லி யோபு விண்ணப்பம் செய்வார். அப்படி அவர்களை சரி செய்து வளர்த்த ஒரு அருமையான குடும்பம். ஆனால் இவர் சொல்றாரு, இந்த 3வது நபர் சொல்றார், பில்தாத்து, தேவனை மறக்கிற எல்லாருடைய வழியும் அப்படியே இருக்கும், மாயக்காரருடைய நம்பிக்கை அழிந்து போகும் என்று சொல்லிவிட்டு அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். சிலந்தி பூச்சி வீடு கட்டுகிறது. ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. அந்த சிலந்தி பூச்சி வீடு கட்டின அந்த வீட்டை போல எல்லாம் ஒளிஞ்சு போயிடும் என்பதாக சொல்லுகிறார். இந்த பில்தாத் எப்படி இருக்கும்? யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார். அவருடைய ஆடு மாடுகள், பிள்ளைகள், மனைவி மாத்திரம்தான் இருக்கிறார். எல்லாமே பறிபோனது. இவர் ஒரு உதாரணம் சொல்றாரு, அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். அந்த சிலந்தி பூச்சியினுடைய வீட்டின் மேலே ஒருவனுடைய கை படுமை என்றால், சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. அதே போல இது போயிடுச்சு. யோபுடைய குடும்பம் போய்விட்டது என்பதை இந்த சிலந்தி பூச்சியினுடைய வீட்டிற்கு ஒப்பிட்டு இந்த பில்தாத் பேசுகிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு யோபு எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனை நோக்கி கதறி ஜெபித்திருக்க கூடும், நாம் அதை நினைத்து பார்க்கிறோம். இதையெல்லாம் தேவன் கேட்டுக்கொண்டே இருந்தார். 3வதாக நாம் தியானம் செய்கிறோம். யோபு 1வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? The Lord said unto Satan, have you considered my servant Job? என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். ஒருத்தன் கூட அவனைப் போல இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் மேலே உன்னுடைய கவனத்தை வைத்தாயோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்பானவர்களே, தேவன் யோபின் மீது எத்தனை கர்சனை வைத்திருந்தார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷன் யோபு. தேவன் அவனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக சொல்கிறார். யோபு 38வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்போது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று கேட்கிறார். இவங்கெல்லாம் பேசுனாங்க. அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கவனித்து கேட்டார். காதை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரோ, கண்ணை உண்டாக்கினவர் பாராதிருப்பாரோ என திருமறை போதிக்கிறது. ஆக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் எடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், எனக்கு உத்தரவு சொல்லு என்று யோபோடு கூட கர்த்தர் பேசினார். மேலும் யோபு 40வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று வாயை பொத்திக் கொண்டார் யோபு. சர்வ வல்லவரோட வழக்காட முடியுமா? அவருக்கு புத்தி படிப்பிக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. இதோ நான் நீசன், 2 தரம் பேசினேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று வாயை பொத்திக் கொண்டார். அன்பானவர்களே, எல்கேஜியிலிருந்து குழந்தைகள் படித்து வருகிறது. அந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அங்கே ஆசிரியர் பாடம் நடத்தும்போது கைகளை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாக கேட்பார்கள். குழந்தை பருவத்திலே அந்த விதமாக பெற்றோர்களிடத்திலும் சரி ஆசிரியர்களிடத்திலும் சரி பிள்ளைகள் மிக சிறப்பாக தாழ்மையாக கற்றுக்கொள்கிறார்கள். அதை போல யோபு தன்னுடைய வாயை பொத்திக்கொண்டு தேவன் பேசுகிறதை கேட்கிறார். நான் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று வாயை பொத்திக் கொண்டார். கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். என்ன நடந்தது? யோபு 42வது அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். 8 முதல் 10 வசனங்கள். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூரியனாகிய பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்போது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். எவ்விதமாக யோபு இழந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். அதே குமார்களை பெற்றெடுத்தார். அதே குமாரத்திகளை 3 குமாரத்திகளை பெற்றெடுத்தார். அந்த 3 குமாரத்திகளும் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சிறப்பான பெயர்களை அவர்களுக்கு கேட்டிருந்தார். 7 குமார்களும் பிறந்தார்கள். மற்ற எல்லாமே இரட்டிப்பாக யோபுவுக்கு கிடைத்தது. யோபு செய்த காரியங்கள் என்ன? வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் வாசிக்கிறோம்.
நீங்கள் எனக்கு நிதானமாய் பேசவில்லை. 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்திலே போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். யோபு தன்னுடைய சிநேகருக்காக வேண்டுதல் செய்கிறார். அவங்க பேசின அந்த பேச்செல்லாம் தேவன் கேட்டார். அதற்காக 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலி செலுத்துங்கள் என்று சொன்னார். யோபு வேண்டுதல் செய்த பின்பதாக நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். நீங்க புத்தியனமா பேசுனீங்க, அந்த புத்தியனத்துக்கு தக்கதாக உங்களை நடத்தாதிருப்பேன் என்று தேவன் சொல்றார். என் தாசனாகிய யோபு பேசினதை போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஆக யோபு ஜெபித்த ஜெபம் நிதானமாக ஜெபித்தார். மண்ணுயிரை காப்பவரே என்று ஜெபிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்றோம். ஒரு நாளாவது ஒருவேளையாவது மண்ணுயிரை காப்பவரே என்று சொல்லி நாம் ஜெபித்ததுண்டா? பிதாவாகிய தேவனே என்று நாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். உற்றார் உறவினருக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்மை சார்ந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். யோபு ஒட்டு மொத்தமாக பூமியிலே இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளுக்காக மண்ணுயிரை காப்பவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். மண்ணுயிரை காக்கிற தேவன் ஒரே ஒரு தேவன் தான், அவர் நம்முடைய தேவன். அவரிடத்திலிருந்து வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறோம். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். இந்த 3 பேரும் நிதானமாக பேசவில்லை. ஆனால் என் தாசனாகிய யோபு நிதானமாக பேசினார் என்று தேவனே சொல்லுகிறார். நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனாகிய பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்போது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அன்பானவர்களே, யோபினுடைய விண்ணப்பத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்தோம். மனம் உருக்கமாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக இருக்க முடியாது. அவர் கேட்கக்கூடிய 1000 கேள்விக்கு 1 ஆன்சர் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஜெபத்திலே தெரிவிக்கிறார். என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். நான் எது நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், அதை எனக்கு தெரியப்படுத்தும் தேவனே என்று சொல்லி ஜெபிக்கிறார். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு இருக்கின்றேன், தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், எனக்கு அவர் மறு உத்தரவு அருள்வார் என்று காத்திருந்து ஜெபம் பண்ணுகிறார். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். யோபுவை இரட்டிப்பாக ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, யோபுடைய ஜெபத்தை கேட்டு அவனை இரட்டிப்பாக நீர் ஆசீர்வதித்ததைப் போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஞான நேயர்களை பிதாவாகிய தேவன் இரட்டிப்பாக ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக தெரிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்தல்ல வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.